ஸோ நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 6th ஃபஸ்ட் டைம் சயின்ஸில் வந்து செகண்ட் லெசனில் விசையும் இயக்கமும். ஸோ அந்த லெசனில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். அந்த வீடியோஸ் வந்து சப்போஸ் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 2 வீடியோ, இந்த விசையும் இயக்கமும். ஸோ அந்த லெசனில் இது வந்து பார்ட் 2 வீடியோ. சரிங்களா? சரி வாங்க. ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கி கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். பாருங்கள், பொருள் நகரும் திசைக்கு எதிர் திசையில் விசை செயல்பட்டால் வேகத்தை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, குறைக்கிறது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அதிவேகமாக நடைபெறும் அலைவு டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதிர்வுறுதல். ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவின் பழங்கால வானியலாளர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆரியப்பட்டர். ஸோ அடுத்து பாருங்கள், 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் ஓடும் வீரன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நேர்கோட்டு இயக்கம். அடுத்து பாருங்கள், நீர் அலைகளின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதிர்வு இயக்கம். அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் அதன் அச்சினை மையமாக கொண்டு இயங்கும் இயக்கம் வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சுழற்சி இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1, ஆற்று நீரில் மரத்துண்டு அடித்து செல்லப்படுவது உயிருள்ள புறக்காரணிகளால் நிகழ்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 1. கூற்று 2 பாருங்கள், ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது பொருளின் வேகமும் அதன் திசையும் மாற்றம் அடைகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 132வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஸ்கூட்ரு 1 தவறு. ஸோ 2 வந்து சரி. அடுத்து பாருங்கள், சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, நேர்கோட்டு இயக்கம். அடுத்து பாருங்கள், உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை டேஷ் வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 9.58 செகண்ட், 9.58 வினாடியில் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அடுத்து பாருங்கள், பொருளின் இயக்கத்திற்கு தேவைப்படுவது டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தள்ளுதல், இழுத்தல். அடுத்து பாருங்கள், தனி ஊசலின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் கேட்டிருக்காங்க. அலைவு இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், நீங்கள் 10 கிலோமீட்டர் தொலைவினை 2 மணி நேரத்தில் கடந்தால் உங்களுடைய வேகம் மணிக்கு டேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 5 கிலோமீட்டர். ஸோ அடுத்து பாருங்கள், புவியீர்ப்பு விசை டேஷ் விசை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தொடா விசை. அடுத்து பாருங்கள், ஊசல் கடிகாரத்தின் ஊசலன் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, அலைவு இயக்கம். அடுத்து பாருங்கள், பம்பரத்தின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தற்சுழற்சி இயக்கம். அடுத்து பாருங்கள், தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருள் மீது செயல்படும் விசையின் பெயர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, தொடா விசை. அடுத்து பாருங்கள், ஒரு பொருளை இயங்க வைக்க உதவும் உயிரற்ற புறக்காரணிகள் டேஷ் மற்றும் டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, காற்று, நீரோட்டம். அடுத்து பாருங்கள், சறுக்கு பாதையில் சறுக்கி வரும் குழந்தையின் இயக்கம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நேர்கோட்டு இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், பூமியை சுற்றி வரும் நிலவின் இயக்கம் வந்து வட்ட பாதை இயக்கம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று 1 பாருங்கள், மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனத்தின் இயக்கம் ஒரு சீரான இயக்கமாகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2வது கூற்று பாருங்கள், வருங்காலத்தில் மனிதர்களின் பதிலியாக ரோபாட்டுகள் செயல்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, கூற்று 1 தவறு, 2 சரி. அடுத்து பாருங்கள், துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் தோட்டாவின் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நேர்கோட்டு இயக்கம். அடுத்து பாருங்கள், ஓய்வு நிலையில் உள்ள ஒரு பொருளின் மீது விசையை செலுத்தினால் அப்பொருள் விசை செயல்படுத்தப்பட்ட திசையில் நகரும் இந்நிகழ்வு டேஷ் எனப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, இயக்கம். ஸோ அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் சரியான தொடர்பினை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, வேகம் தொலைவு பை காலம். அடுத்து பாருங்கள், கீதா தன் தந்தையின் வண்டியினை எடுத்துக்கொண்டு அவருடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மாமா வீட்டிற்கு செல்கிறார். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பர் நிமிடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2 வந்து கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2 கூற்றுகளுமே தவறு. அடுத்து பாருங்கள், நீங்கள் மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில்
2 மணி நேரம் வேகமாக ஓடினால் நீங்கள் கடந்த தொலைவு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 40 கிலோமீட்டர். ஸோ இயங்கும் படகில் உள்ள மனிதன் ஆற்றின் கரையை பொறுத்து டேஷ் நிலையில் உள்ளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ இயக்க நிலையில். தேன்பூச்சியின் இயக்கம் ஸோ என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஒழுங்கற்ற இயக்கம் ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் அப்பொருள் இயக்கம் வந்து என்ன இயக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சீரான இயக்கம். அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறாத இயக்கம் என்ன இயக்கம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, கால ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து பாருங்கள், இயங்கும் படகில் உள்ள மனிதன் படகினை பொறுத்த டேஷ் நிலையில் உள்ளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, ஓய்வு. அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நிகழும் இயக்கம் வந்து ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, கால ஒழுங்கு இயக்கம். அடுத்து ஒரு பூனை 150 மீட்டர் தொலைவினை 10 வினாடிகளில் கடந்தால் அதன் சராசரி வேகம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, 15 மீட்டர் பெர் வினாடி. அடுத்து ஒன்று கூற்று 1, கூற்று 2 கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 1, குயவரின் திரிகை சக்கரம் வட்ட இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூற்று 2, மிதிவண்டியின் சக்கரத்தின் இயக்கம் தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 158வது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ ரெண்டுமே வந்து சரிதான். ஸோ அவ்வளோதான் அந்த விசையும் இயக்கம். இந்த லெசனில் வந்து நம்ம செகண்ட் லெசன் இருக்கிறது 2 வீடியோஸ் வந்து நம்ம கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.